அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் அவர்களே, சட்ட ஒழுங்கு என்னோட நேரடி கண்காணிப்புல இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, அதாவது நேரடி கண்காணிப்புனா என்ன? நான் வந்து கொலை பண்றவன, அ கொள்ளையடிக்கிறவன, கற்பழிக்கிறவன இவனெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா அவன வெளியில விட்டு ஆட விடுவேன். இதுதான் உங்களோட நேரடி கண்காணிப்பா? இத பாருங்க, நேத்தைக்கு 9 பேரு சேர்ந்து 5 பேர் அப்பாவிகள வந்து வெட்டியிருக்காங்க. அதுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 5 குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன் அமைதியாவே இருக்கீங்க? பொம்மை மாட்டோம். 5 வருஷமா உட்கார்ந்துருக்கீங்கல்ல. உங்க ஆட்சி தான் சரியில்லல்ல. எந்திரிச்சு போக வேண்டியதானே. என்ன பண்றது? என்ன சொல்றது? இந்த பொதுமக்கள வந்து உங்கள்ட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. 2026 தேர்தல்ல கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு போறது உறுதி. நான் நல்லாட்சி தரேன், வெங்காய ஆட்சி தரேன்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேலையெல்லாம் இனிமே இருக்காது. தமிழக மக்கள் அத்தனை பேரும் விழிச்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நல்லாட்சி தரேன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். இருக்கிற அந்த மீதி இருக்கிற அந்த 1 மாசம்னாச்சும் ஒழுங்கா தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண பாருங்க. என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள அந்த 5 குடும்பத்துக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாரி சீக்கிரமா அந்த 3 பேரும் குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன். நன்றிங்க.